ஹை டியர், டுடே நம்ம ஜிமினா வியூப்பா 2 பேத்துக்கு சேர்த்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நம்ம கிட்டுமா உங்களோட கமெண்ட்டை கண்டுபிடிக்கவே எனக்கு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவை நான் சண்டே ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுக்கு இன்றைக்கி நான் சண்டே ஆக்சுவலாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பேன். நான் வந்துட்டு இப்போ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? பட் இது என்னைக்கு போடுறேன்னு எனக்கு தெரியல. மேபி புதன், வியாழன், வெள்ளி ஏதோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன். ஓகேங்களா? பட் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே டே, ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். கிட்டுமா, முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒயினோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஜெரின்னு சொல்ல சொன்னீங்க. எனக்கு டக்குன்னு அந்த பேர் வராதனால நான் சாரான்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? கோச்சிக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு சாராங்கிற பேர் தான் டக்குன்னு வாயில் வருது, என்னவோ தெரியல. நான் அந்த பேர் வச்சுக்கிறேன், ப்ளீஸ் கோச்சிக்காதீங்க. ஓகேவா? சரி, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போது நீங்கள் தான் ஒயன். ஓகேவா? ஒயன் ஆகிய நீங்கள் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட் ஆகிய சாரா 2 பேரும் வந்துட்டு பறக்க கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ஒரு ரூமில் தான் இருக்கீங்க, அதாவது தனியாக வீடு எடுத்து தங்குவாங்களோ. ஸோ அந்த மாதிரி தான் வீட்டில் ஒர்க்கு ஸ்டடீஸ்லாம் முடிச்சதுக்கப்புறம் வெளியூரில் வந்து வேலைக்கு போவோம்ல. ஸோ அந்த மாதிரி 2 பேர் தனியாக ஒரு ரூம் எடுத்து தங்கியிருக்கீங்க. அப்போ வந்துட்டு பறக்க கிளம்பிட்டு இருக்கிறீங்க. ஸோ கண்ணாடி முன்னாடி செம்ம சண்டை. தள்ளுடி ஒயின் அப்படிங்கிறா சாரா. ஸோ தள்ளுடி சாரா கல்ஜு அப்படின்னு நீங்கள் தள்ளி விடுறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கண்ணாடி வாங்கினதுக்கு ஏன்டா அப்படி வாங்கணும்னு இருக்குது. பேசாமல் இன்னொரு கண்ணாடி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அடிச்சு பிடிச்சி ஒரு வழியாக உட்காந்துட்டு ஒருத்தர் நின்றுட்டு ஒருத்தர் தலை சீவிக்கிறீங்க. இந்த மாதிரி தான் ஒரு வழியாக அடிச்சு பிடிச்சி சண்டை போட்டு ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறமா ட்ரெஸ் பண்ண இப்போ அப்படியே அங்கங்கே போய்ட்டு அந்த கிளாஸட் எல்லாம் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. எல்லாம் கசங்கி இருக்குது. ஐயோ என்னடி இது, எல்லா ட்ரெஸ்ஸும் கசங்கி இருக்குது, நேற்றே அயன் பண்ணி வச்சிருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சாரா அவங்கள கேட்க, அடிச்சு கொண்டுருவேன் உன்னை, என்ன அயன் பண்ண சொல்கிற, நீ தான் அயன் பண்ணுன்னு சொன்னேன்னு சொல்லிட்டு அவங்களும் சண்டை போடுறா. ஏன்னா 2 பேரும் மாற்றி சொல்லிட்டு யாரும் பண்ணாமல் விட்டுட்டீங்க. இப்போ அதான் பிரச்சனை. சரி ஓகே, ஏதாவது ஒன்று எடுத்து போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றாவது நல்லதாக இருக்குன்னு பார்க்குறீங்க. இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக கசங்கின மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்குது. சரி, இத்தனைக்கு இது பரவாயில்லன்ட்டு ஆளுக்கு ஒன்று எடுத்து போட்டுக்கிறீங்க. எடுத்து போட்டதுக்கு அப்புறம் தான் தெரியுது 2 பேரும் யூனிஃபார்ம் மாதிரி போட்டிருக்கீங்க. என்னடி 2 பேரும் ஒரே மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது உங்களோட காலேஜ் டேயில் வந்துட்டு எடுத்த ஒரு யூனிஃபார்ம் தான் போல். ஐயோ என்னடா அப்படின்ட்டு. ஆனால் டைம் ஆயிடுச்சு. ஸோ டைம் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ட்ரெஸ்ஸை மாற்றாலும் டைம் இல்லை, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லி சார் அவங்கள பேசுகிறா. சொன்னீங்களோ சரி ஓகே, யாருக்கு தெரிய போகுது இது யூனிஃபார்ம்ட்டு, வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறீங்க. ஸோ கிளம்பி அடிச்சு பிடிச்சி நீங்கள் ஒரு ஆட்டோலாம் கேபெல்லாம் பிடிச்சி ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. அந்த ஆஃபீஸ்க்கு போய் பார்த்தா அவ்வளோ பெரிய க்யூ நிற்குது. என்னடா இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்க. ஏன்னா நீங்கள் இன்டர்வியூ போவீங்க. ஸோ இது ஒரு பெரிய கம்பெனி. அங்கே வந்துட்டு கண்டிப்பாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி செலக்ட் ஆகுமான்னு தெரியாது. பட் ஆகிட்டோம் அப்படின்னா நல்ல லைஃப், நல்ல சேலரி பேக்கேஜ் எல்லாமே நல்லதாக இருக்கும். அதனால நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க. மேடம் 2 பேரும் வந்துட்டு இது புதுசு கிடையாது, ஃபஸ்ட் இன்டர்வியூ கிடையாது. கிட்டத்தட்ட இது ஒரு 72வது இன்டர்வியூ. எங்கே போனாலும் குதிக்கும் அப்படியே வந்துட்டு. ஸோ அதை பிட்ட வருவீங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சா அவளுக்கு கிடைக்காது, அவளுக்கு கிடைச்சா உங்களுக்கு கிடைக்காது. ஸோ 2 பேருக்கு கிடைக்கலன்னா வேலையே வேணான்ட்டு வந்துடுவீங்க. இந்த மாதிரி தான் உங்களோட லைஃப் வந்து 72வது இன்டர்வியூவில் வந்து நிற்கிது. பேசாமல் யார் கிடைக்குதோ அவங்க போய்ட்டு அடுத்த கம்பெனி வேறு ஒரு ஆள் பார்த்துருக்கலாம். ஆனால் அதெல்லாம் இல்லை, நான் பண்ணால் என் ஃப்ரெண்டு கூட தான் வேலை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கவும் நிறைய இடத்துல உங்களுக்கு வேலை கிடச்சிருக்காது. ஃபைனலாக 72வது ஒரு கம்பெனிக்கு வரீங்க. ஸோ அந்த ஆஃபீஸில் வந்துட்டு இவ்வளோ கூட்டம், கிடைக்குமாடி அப்படின்னு சொல்லி 2 பேரும் மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. பார்த்துக்கலாம் வா வாயன் அப்படின்னு சாரை கூப்பிட்றா. ஸோ நீங்களும் 2 பேர் போகிறீங்க. உள்ளே போய்ட்டு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறீங்க. அத்தனை பேர் இன்டர்வியூ எடுக்கணும்ல. ஸோ வந்துட்டு இன்டர்வியூக்கு போகிறவங்களா டக்குன்னு வந்துட்டே இருக்கிறாங்க. என்னடா அது, ஏதோ செவத்தில் அடிச்சா ரப்பர் பந்து மாதிரி போனது வராங்க. ஒரு வேளை செலக்ட் ஆகிட்டாங்களா இல்லை வேணான்ட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அடுத்து வந்துட்டு உங்களை கூப்பிட்றாங்க. நீங்கள் அண்ட் சாரா 2 பேர் தான், அதாவது 2 பேராக தான் கூப்பிட்றாங்க. ஸோ 2 பேர் அப்படியே உள்ளே போகிறீங்க. என்னவோ தெரியல, நீங்கள் உள்ளே போய் அப்படியே அமைதியாக உள்ளே அந்த டோர் ஓப்பன் பண்ணுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஓப்பன் பண்ணவும் கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு இந்த ஃபேன்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஃபேன்லாம் வந்துட்டு லைட்டாக உங்கள் பக்கம் அப்படி திரும்புது. அந்த ரொட்டேட் ஆகிட்டே இருக்குல்ல ஒரு ஃபேனு, அந்த ஃபேன் தான். ஸோ கரெக்டாக அந்த 2 ஃபேனும் நீங்கள் வரவும் டோர் ஓப்பன் பண்ணவும் உங்கள் பக்கம் திரும்பவும் அப்படியே உங்கள் ஹேரெல்லாம் அழகாக காற்றுல அப்படியே பறக்குது. இவ்வளோ நேரம் கீழே குனிஞ்சு அந்த நோட்லலாம் எழுதிட்டு இருப்பாங்கள்ல. ஸோ அந்த பேப்பர்லாம் எழுதிட்டு இருப்பாங்கள்ல இன்டர்வியூ எடுக்கிறவங்க. ஸோ அதில் எழுதிட்டு இருக்கிற அந்த 2 பேரும் வேறு யாரும் கிடையாது, ஜிமின் அதுக்கப்புறம் வியூப்பா 2 பேர் தான். ஸோ அவங்க அப்படியே கீழே குனிஞ்சிட்டு எழுதிட்டு இருந்திருப்பாங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் ஒன்றா அப்படியே தலையை நிமிடுறாங்க. நிமிர்ந்து பார்த்தா அப்படியே அழகாக ஹேரெல்லாம் காற்றுல பறக்குது 2 பேத்துக்குமே. அப்படியே நீங்கள் அப்படியே இந்த ஹேரெல்லாம் இந்த பக்கம் காதுக்கு இந்த பக்கம் டிக்கல் பண்ணுறீங்க. ஸோ அந்த பக்கம் சாரா வந்துட்டு ஐயோ என்னடா அது இப்படி பறக்குதுன்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அது ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்கிறா. இதுக்கு இடையில உங்களோட ஸ்கர்ட் வேறு குட்டியாக தான் போட்டிருப்பீங்க, அது வேறு ஒரு பக்கம் பறக்குது. ஐயோ என்னடா அதுன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஆள் ஒரு கையை ஸ்கர்ட்டில் வச்சுட்டு ஒரு கையை தலையில் வச்சுட்டு ஒரு மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஃபைல் வேறு ஒரு பக்கம் பிடிக்கணும், அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணுறீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் போட்டுருக்க ட்ரெஸ் யூனிஃபார்ம் மாதிரி இருக்குது, அதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி கசங்க எல்லாம் கூட இருக்கும். ஸோ எல்லோரும் உங்களை வியர்டாக பார்த்துருப்பாங்க, என்னடா இன்டர்வியூக்கு இப்படி வந்திருக்காங்கன்னு. பட் இவங்க 2 பேரும் வாயை பொழுந்துட்டு பேனுங்களே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ வாயை பார்க்கணுமே, அப்படியே சாராவே பார்த்துட்டு இருக்காரு. 5 மீனாக பார்க்கணுமே, உங்களை வெச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே 2 பேர் பார்த்துட்டு இருக்க. நீங்கள்ட்டு ஐயோ என்ன இப்படி பார்க்குறாங்க, போச்சு அசிங்கப்படுத்திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்கவும்
எஸ் எஸ் கமின் கமின் அப்படின்னு சொல்லி 2 பேர் கூப்பிடுறாங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வந்து நிற்கிறீங்க. ஸோ ப்ளீஸ் சிட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களை உட்காருங்க சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் உட்காந்துருப்பீங்க, அவங்க எந்திரிக்கும், நீங்களும் எந்திரிக்கிறீங்க. தட்ஸ் ஓகே நீங்கள் சிட் பண்ணுங்கன்னு 2 பேரும் ஒட்டுக்கா சொல்கிறாங்க அட் அ டைமில். உங்களுக்கு ஒன்றுமே புரியல 2 பேர்த்துக்கும். என்னது 2 பேரும் இப்படி பண்ணுறாங்க, லூஸ் ஆகணுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது ஜிமினா வந்துட்டு டேய் இவங்களை நான் கேள்வி கேட்குறேன், அவங்கள நீ கேள்வி கேட்குறியா அப்படின்னு சொல்லவும் ஓகேடா மச்சி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு அப்படியே அட் அ டைமில் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 2 பேரும் நீங்கள் ஓஎன் சார் அப்படின்னு 2 பேரும் ஒன்றா சொல்கிறீங்க. அவங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் சரி ஓகேன்ட்டு நீங்கள் என்னோடய பேர் ஒயன் அப்படின்னு டேவ் பார்த்து சொல்கிறீங்க. சாரா என்னோடய பேர் சாரான்னு சொல்லிட்டு ஜிமினை பார்த்து சொல்கிறா. ஆனால் அவங்க 2 பேரோட இதுதான் வேறையாச்சே. ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறாரு, சாரா வந்துட்டு டே பார்க்குறாரு. ஸோ நீங்கள் 2 பேரும் மாற்றி பார்க்கவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் டே இருக்கிற சீட் பக்கம் பார்த்து பேசுறதுனால ஜிமின் வந்துட்டு அங்கே போய் உட்காந்துக்கிறாரு, டே வந்துட்டு இந்த பக்கம் வந்து உட்காந்துக்கிறாரு. இப்போது நீங்கள் ஜிமின் பார்த்து தானே பேசுவீங்க அப்படிங்க நினச்சிட்டு என்னடா சீட்லாம் மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் இருந்தாலும் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க, பெரிய கம்பெனி அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ திரும்ப ஜிமின் வந்துட்டு சொல்லுங்க ஏன் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஸ்மைலோட கேட்குறாரு. நீங்களும் அது வந்து சார் நான் வந்துட்டு இந்த மாதிரி யூஜி முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. குட் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்குறாரு. நான் வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே தான் சாராவும் வந்துட்டு பி கிட்ட சொல்லிகிட்ருக்கா, ஸோ டே கிட்ட சொல்லிகிட்ருக்கா. சூப்பர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறாரு அவர். டிபார்ட்மெண்ட்டில் என்னடா சூப்பரு, சரி ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லவும் அப்படியே வந்துட்டு சரி ஓகே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அட் அ டைமில் உங்களை பார்த்து கேட்குறாங்க. நீங்கள் அண்ட் சாரா என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லவும் டீயா காஃபியா இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது அப்படின்னு கேட்குறாங்க. இன்டர்வியூ வந்து இதெல்லாமா கொடுப்பாங்க, 70 பக்கம் போடனே எவனும் தண்ணி கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு கொஞ்சம் தண்ணி அப்படிங்கிறீங்க. கோல்டு வாட்டரா நார்மல் வாட்டரா அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் கோல்டு வாட்டர் அப்படிங்கிறீங்க. உடனே ஒரு ஃபோன் அப்படியே 2 பேரும் அட் டைமில் ஃபோன் எடுத்து ஒரு கோல்டு வாட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 5 செகண்டில் அந்த பக்கம் கோல்டு வாட்டர் அப்படியே வருது. ஸோ 2 பேர்த்துக்கும் கொடுக்குறாங்க. அவங்க கொடுக்க வரதுக்குள்ளே இவங்க 2 பேரும் எந்திரிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளாஸ் எடுத்துகிட்டு ஜிமின் உங்ககிட்ட கொடுக்குறாரு, டே வந்துட்டு சாரா கிட்ட கொடுக்குறாரு. அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சார் பரவாயில்ல அப்படின்னு சொல்லவும் குடிங்க அப்படிங்கிறாங்க. என்னவோ தெரியல அவங்களுக்கு உங்களை பார்த்த ஃபஸ்ட்டு சைடில் 2 பேர்த்துக்கும் பிடிச்சிச்சு போல். ஸோ அப்படியே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி பணிவிடைகள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் அதை வாங்கி குடிச்சிட்டு சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறீங்க 2 பேருமே. ஸோ அவங்களும் சரி ஓகே வேறு என்ன ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கவும் சார் அப்படின்னு நீங்கள் கேட்கவும் இல்லை அது வந்துட்டு சும்மா யார் வந்தாலும் நாங்கள் இந்த மாதிரி தான் கேட்போம், தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே சார் இன்டர்வியூ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லவும் அவ்வளோதான் யூஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. செலக்டடா கொஸ்டின் கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷாக்காக கேட்குறீங்க. கொஸ்டின் கேட்கணும்ல, ஜிமின் நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு பேசலை. ஓகே ஒரு உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கலாம், சரி ஓகே நான் கேட்குறேன். சரி ஓகே கம்ப்யூட்டரை எப்படி ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் ஒரு கொஸ்டினா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும் நீங்கள் சொல்கிறீங்க. சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக கம்ப்யூட்டரை ப்ராப்பராக ஷட் டவுன் பண்ணணும். அந்த Ctrl+F4 கொடுத்து நம்ம ஷட் டவுன் ஆப்ஷன் கொடுத்து நம்ம ஓகே கொடுத்து அதை ஷட் டவுன் ஆனதுக்கப்புறம் தான் ஒவ்வொன்றா ஆஃப் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனால் நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும்னு சொல்லியிருப்பீங்க. பட் அது சூப்பர்னு 2 பேர் கை தட்டிட்டு இருக்கிறாங்க. அடுத்து சாரா கேள்வி கேட்குறாங்க. இப்போது நம்ம வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு ஃபைல் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணுறோம், அந்த ஃபைலை ஒர்க்கெல்லாம் முடிச்சிடுறோம், ஆனால் நம்ம சேவ் பண்ணோம்ல, ஸோ அது எந்த ஆப்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவளுக்கு வந்துட்டு அது வந்துட்டு Ctrl+V சார் அப்படின்னு சொல்கிறா. வி எஸ் குட் சூப்பர் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக Ctrl+S கொடுக்கணும், ஆனால் அது வந்துட்டு அவள் வீங்கிறா. ஆனாலும் சூப்பருங்கிறாங்க. 2 பேரும் மட்டமாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க உங்கள் 2 பேர்த்தையும். ஸோ ஃபைனலாக யூ கைஸ் ஆர் செலக்டட் அப்படின்னு சொல்லிட்டு சார் நிஜமாவா அப்படின்னு கேட்குறீங்க. செம ஹாப்பிங்க 2 பேர்த்துக்கும். அஃப்கோர்ஸ் நிஜமாக தான். அப்புறம் உங்களோட சேலரி பேக்கேஜ் எல்லாம் வந்துட்டு முன்னாடி அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன ஜாப் சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. பிஏ அப்படிங்கிறாங்க 2 பேரும். யாருக்கு? எங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பிஏவா அப்படின்னு கேட்குவோம். அஃப்கோர்ஸ் நாங்கள் தானே இந்த கம்பெனியோட ஓனர்ஸ், ஸோ எங்களுக்கு ஒரு பிஏ வேணும்ல, அதுக்கு தான் இன்டர்வியூ செலக்ட் பண்ணோம். ஓகே நீங்கள் 2 பேர் செலக்ட் ஆகிட்டாங்க, மற்ற எல்லாத்தையும் போக சொல்லிடுங்க அப்படியே போகிறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செம்மையாக குதிச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் லூசுங்களோட இவனுங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்படி தான் உங்களோட இன்டர்வியூ கதை இப்படி இருந்திருக்கும். ஸோ 2 பேர்த்தையும் ஒன்றா செலக்ட் பண்ண காரணத்துக்காக நீங்கள் அங்கே வேலைக்கு போகிறீங்க. சேலரியும் நல்ல பேக்கேஜ் தான், ஒரு 50,000க்கு மேலே தராங்கிறாங்க. ஸோ நீங்கள் போய்ட்டு இன்டர்வியூவில் எங்களை செலக்ட் பண்ணிட்டாங்களாம்மா, மற்ற எல்லாத்தையும் போக சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க.
எல்லோரும் வந்துட்டு ஒரு மாதிரி சோகமாக கிளம்பி போயிடுறாங்க. உங்களுக்கு இதை பார்த்தா தான் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்திருப்பீங்க நிறைய இடத்துல. இந்த மாதிரி சொல்கிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை. இந்த சுச்சுவேஷன் நம்ம ரொம்ப நாள் ஹேண்டில் பண்ணியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிகிட்டே போகிறீங்க. அப்புறமா ஒரு வழியாக ரூம் போனதுக்கப்புறம் என்னடி கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கேள்வி கேட்டதுக்கெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தா தப்பாக இருக்குது. என்னடி தப்பாக பதில் சொல்லிக்கிறோம் செலக்ட் பண்ணிட்டாங்க, நம்மளோட முட்டாளுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் சம்பளம் தராங்கல்ல, வாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு அப்படி டிப் டாப்பாக ரெடி ஆகணுங்கிற பேரில் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சுருப்பீங்க. பர்ஃபெக்டாக அப்படியே சூப்பராக ரெடி ஆகிட்டு போகிறீங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸ் போனதுமே அங்கே ரிசப்ஷனிஸ்ட் வந்துட்டு மேம் வந்துட்டிங்களா, ஓகே ஜிமின் சார் வந்துட்டு அந்த கேபினில் இருக்காங்க, ஒயின் யார் அப்படின்னு கேட்குறாங்க. நான் தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒயின் நீங்கள் வந்துட்டு ஜிமின் சாரோட கேபினுக்கு போய்க்கோங்க. அண்ட் சாரா அப்படின்னு கேட்கவும் நான் தான் மேம். ஓகே நீங்கள் கே சாரோட கேபினுக்கு போய்க்கோங்க அப்படின்னு சொல்லவும் தனித்தனி கேபினா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம் பட் பக்கம் பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாங்க 2 பேரும் வந்துட்டு ஒரே கம்பெனியில் வேலை கிடைக்க வரைக்கும் வேறு எந்த வேலைக்கு போகிறதில்லன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலாக இங்கே தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லவும் சேம் மேம், அவங்க 2 பேரும் செம்ம திக் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மேபி அதனால தான் அவங்க 2 பேர்த்தையும் இன்டர்வியூவில் செலக்ட் பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அவங்களும் திக் ஃப்ரெண்ட்ஸா, பார்த்தாலே தெரியுது லூஸுங்க அப்படிங்கிற மாதிரி மைண்ட் வாய்ஸில் வச்சுட்டு அப்படி போகிறீங்க. ஸோ ஆளாளுக்கு ஒரு கேபினுக்கு போயிட்டீங்க. அப்படியே போகிறப்ப பைடின்னு சொல்லிட்டு வேறு போகிறீங்க. ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வேலைக்கு போகிறீங்களா அதனால். அப்படி உள்ள பண்ணு மே கமின் சார் அப்படின்னு நீங்கள் ஜிமின் கிட்ட கேட்குறீங்க. வந்துட்டு ஃபைன் வந்துட்டியா வா அப்படின்னு கூப்பிட்றாரு. என்னடா எப்படி கூப்பிட்றான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் எனக்கு என்ன ஒர்க்கு அப்படின்னு கேட்கவும் என் கூட இருக்கிறது தான் உங்களுக்கு ஒர்க்கு அப்படிங்கிறாரு. அப்படியே பார்க்குறீங்க புரியாமல். அது ஒயின் இல்லைங்க, என்கூடயே பிஏனா என்கூடயே தானே இருப்பாங்க. ஸோ அதுதான் ஒர்க்கு. உங்களுக்கு நான் என்னென்னு சொல்லிடுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் இப்படி அதெல்லாம் இப்படி, அந்த மீட்டிங்கெல்லாம் இப்படி ஸ்கெடியூல் பண்ணணும், இந்த மீட்டிங்கெல்லாம் அப்படி ஸ்கெடியூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இதே கதை தான் அந்த பக்கம் சாராக்கும். அப்படி பக்கத்தில் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இதெல்லாம் அப்படி அதெல்லாம் இப்படின்னு சொல்லிட்டு இருக்காருட்டே இந்த 2 பேரும் இப்படி மாற்றி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் சரி ஓகே சொல்லி கொடுத்தா பரவாயில்லன்ட்டு தான் கற்றுக்குறீங்க. இப்போ ஃபைனலாக அவங்களுக்கு எல்லாமே டீச் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த டைமில் வந்துட்டு நிறைய ஒர்க்கெல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே வந்துட்டு ரொம்ப மாதிரி அங்கேயும் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஸோ ஒர்க்கில் வந்துட்டு அதாவது அவங்க சும்மா இருக்கிறப்ப லூஸ் மாதிரி பண்ணலாலும் வேலை விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அப்படியே பெண்டு கழுது உங்களுக்கு 2 பேருக்கு வேலை செய்ய முடியல, அவ்வளோ வேலை இருக்குது. அப்படியே பிரேக் டைம் வரும். ஸோ 2 பேரும் அப்படியே செம்ம டயர்டாக வெளியே வரீங்க. நமக்கு தான் இப்படி வேலை போகலன்ட்டு 2 பேரும் நினச்சிட்டு வந்தால் 2 பேரும் அப்படி தான் டயர்டாக்குறீங்க. என்ன அப்படின்னு சாரா கேட்க, சாரா அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியலடி என்னடி 50,000 60,000 சம்பளம் கொடுக்குறாங்க இப்போல்லாம் இப்படி உசுரை வாங்குறானுங்க அப்படின்னு அவள் சொல்ல, நீங்களும் ஆமாடி முடியலடி கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லவும் டீ பிரேக் டீ கஃபேரியாவில் டீ தான் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறா. ஏதோ ஒன்று ஒரு 2 டீ சேர்த்து குடிச்சிக்கலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போயிட்டு காஃபி டீ எல்லாம் இருக்குது எல்லாத்தையும் எடுத்து மாற்றி குடிக்கிறீங்க. செம பசி ஆயிடுச்சு, அவ்வளோ ஒர்க் இருந்திருக்கும். திரும்ப உள்ளே போகணும். 2 பேரும் ஆளுக்கு ஒரு கேபின் கிட்டே நின்றுட்டு அப்படியே மூஞ்சி பார்த்துக்கிறீங்க. போகணுமா வேறு வழியில் அப்படின்னு சொல்லிட்டு அவள் உள்ளே போகிறா, நீங்கள் உள்ளே போகிறீங்க. போயிட்டு மறுபடியும் ஒர்க்கெல்லாம் இருக்குது. அப்படியே செம ஒர்க்கு, அந்த மெயிலை பார்க்கணும் இந்த மெயிலை பார்க்கணும் அப்படின்ட்டு அப்படியே ரோபோ மாதிரி ஜிமின் வேலை பண்ணிட்டே இருக்காரு. நீங்களும் அதே மாதிரி தான் ரோபோ மாதிரி அதுன்னு பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. இந்த பக்கம் டேனா அவ்வளோதான், இங்கே சாராவோட சொல்லி முடிஞ்சிரு போல், அந்த மெயில் இந்த மெயில் பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. ஸோ ஃபைனலி லஞ்ச் பிரேக் வருது. இப்போ வந்துட்டு சாரா அப்படின்னு சொல்லிட்டே கூப்பிட்றாரு. சார் அப்படிங்கிறா. சாப்பிட போலியா அப்படின்னு கேட்குறாரு. விட்டா போயிடுவேங்க சார் அப்படிங்கிறா. அது வந்துட்டு எல்லோரும் ஒன்றாவே சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லவும் நான் ஃபுட்டு கொண்டு வரலையே அப்படிங்கிறா. கேன்டீனில் தான் சாப்பிட்லான்ட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் இதே தான் நீங்களும் இந்த பக்கம் ஒயின் சாப்பிட போகிறீங்களான்னு கேட்குறாரு ஜிமின். ஆமாம் சார் நான் கேன்டீன் தான் போகணும், நான் லஞ்ச் எது கொண்டு வரல அப்படின்னு சொல்லவும் பரவாயில்ல நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லவும் நான் சேர்த்தா கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சிரிக்கிறாரு. யாருக்கு அப்படின்னு கேட்கவும் உங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு. எனக்கு எதுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு கேட்கவும் என்னோடய பிஏக்கு நான் இது கூட செய்யலைண்ணா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு மாஸ் 5ல் ஃப்ளிட் பண்ண ட்ரை பண்ணுது. நீங்கள் சார் என்ன சாப்பாடு அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்துட்டு அது இதுன்னு சொல்லிட்டு சும்மா நான்வெஜ்ஜாக சொல்கிறாங்க. உங்களுக்கு வாய் விடுது, பட் இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி அவங்க கூட உட்காந்து சாப்பிட்றதுன்னு தான். பட் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருவா எனக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறீங்க. இப்போ டேவும் வந்துட்டு அந்த லஞ்சு சாப்பிட்ற டேபிளுக்கு வந்துடுறாரு. சாராவை கூப்பிட்டு வராரு. ஸோ சாராவை அப்படியே வந்து உட்காந்துக்கிறா. போயின்னு நீயும் இங்கே இருக்கியான்னு. ஆமாடி பிடிச்சிட்டான் விட மாட்டேங்கிறான், ஏதோ நான்வெஜ்ஜாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லவும் அப்படிதான் சாப்பாடு எடுத்து வெளியே வைக்கிறாங்க. பாருங்கள் அடிக்கிட்டு இருக்கிறாங்க 2 பேரும் டிஃபன் பாக்ஸை மாற்றி
நீங்கள் பார்க்குறீங்க என்னடா ஒரு ஊரே சாப்பிட்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க 2 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு பாதி கொடுத்துட்டு அவங்க பாதி எடுத்துக்கிறாங்க. ஸோ பிளேட்லாம் ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க போல். ஸோ எல்லாமே எடுத்துகிட்டு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் அப்படி சாப்பிட்றீங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நல்ல வேலை இதை மிஸ் பண்ணிட்டு நல்லா வெளுத்து வாங்குறீங்க. ஜிமின் பார்க்குறாரு. பிடிக்காதுன்னு சொன்னீங்க ஒயன் அப்படின்னு சிரிக்கிறாரு. சார் சும்மா இருங்க சார், கொஞ்சம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா இப்போ தான் கொஞ்சம் கேஷுவலாக பேச ட்ரை பண்ணுறீங்க. ஏன்னா பழகி தானே ஆகணும். அதனால் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே கேஷுவலாக பேசுகிறீங்க. ஸோ அப்படி தான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா திரும்ப ஒர்க்கு. இவ்வளோ நேரம் சிரிச்சு பேசிட்டு இருந்தவங்க மறுபடியும் ரொம்ப மாதிரி ஆகிட்டாங்க. அவ்வளோதான் டப்பா வேலை செய்யணும். ஸோ சாயந்தரம் ஆகுது. முடியல 2 பேரும் அப்படியே செம்ம டயர்டாகிடுச்சு. சாரா போகலாமாடி அப்படின்னு நீங்கள் கேட்க வா ஒயன் ஏதாவது கேப் புக் பண்ணு, கேப் வந்ததுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் வெளியவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க ரிசப்ஷன்கிட்ட. ஓகேவா? ஸோ இப்போது ஜிமின் அண்ட் 2 பேரும் வெளில வராங்க. 2 பேரும் அப்படியே பேசிட்டு ஹாப்பியாக தான் வராங்க. அவங்க வந்து உங்களை பார்க்கவும் என்ன இங்கே இருக்கீங்க கிளம்பலையா அப்படின்னு கேட்குறாங்க. கேப் புக் பண்ணிக்கிறேன் சார், வந்துடும் நாங்கள் கிளம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. கேப் எதுக்கு, நம்மளே போய்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேர்த்தையும் அவங்க காலையில் ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. சார் உங்கள் வீடு என்ன இந்த பக்கமானு கேட்குறீங்க. இல்லை என்னோடய வீடு அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களோட வீடு அப்படியே ஆப்போசிட்டு. சார் இது எப்படி சார் போகிற வழி ஆகும், நீங்கள் அப்படியே ஆப்போசிட்டில் போகணும், நான் இப்படி ஆப்போசிட்டில் போகணும், எதுக்கு சார் நான் கேபில் போய்க்கிறேன் அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெய்லி நாங்கள் தான் உங்களை பிக்கப் பண்ணுவோம், நாங்கள் தான் உங்களை ட்ராப் பண்ணுவோம். ஏன்னா எங்களோட ஸ்கெடியூலெல்லாம் உங்கள் கிட்ட தானே இருக்குது, அப்போது என்னத்தை இங்கே என் கூட தானே இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓ இப்படி வேறு ஒன்று இருக்கா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் அவங்க ஃப்ளிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து உங்களை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இந்த 2 மரமண்ணிகளுக்கும் அது புரியலை. சரி ஓகே இப்படியெல்லாம் இருக்கும் போல் பிஏ வேலைனா நல்லா பிஏ வேலை பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ அப்படி தான் அந்த டே வந்துட்டு வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு இது உங்கள் வீடா அப்படின்னு கேட்குறாங்க. எங்கள் வீடு இல்லை, நாங்கள் ரெண்டுக்கு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நீங்கள் இது வரைக்கும் உங்கள் வீடு தானே, பட்டு ஒரு 2-3 டேஸ்க்குள்ளே நீங்கள் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட் நாங்கள் தந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கூட தருவீங்களா, அவ்வளோ ரெண்டெல்லாம் கட்ட முடியாது சார் அப்படிங்கிறீங்க. எங்கள் ஸ்டாஃப்க்கு நாங்கள் ரெண்ட் வந்துட்டு நாங்கள் போய் பண்ணிக்குவோம், எங்களோட அப்பார்ட்மெண்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சேஃப்டியாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓ இது கூட தருவீங்களா அப்படின்னு கேட்கவும் அஃப்கோர்ஸ் அப்படிங்கிறாங்க. தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய்ட்டு திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறீங்க. அப்படியே வந்துட்டு இங்கே பேசுகிறத கேட்கணுமே, இந்த ஹவுஸ் ஓனர் என்னமா பேச்சு பேசினா சாரா பத்தியா, நமக்கெல்லாம் வேலையே கிடைக்காது, நீங்கள் எல்லாம் ரெண்ட் கூட தரமாட்டீங்க நாங்கள். பட் பாரு எவ்வளோ பெரிய கம்பெனியில் வேலை, ஓனரே நம்மளை பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுறாங்க, அப்பார்ட்மெண்ட் வேறு தராங்களாம், ஐயோ செம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ சாரா வந்துட்டு ஆமாடி வைனு, இந்த வாடகை வீட்டுக்காரங்க எவ்வளோ பேசுகிறாங்க, ஏதோ சும்மா நம்மலாம் வந்துட்டு ரெண்டே கொடுக்க முடியாத மாதிரி, நம்மளாம் நல்லாவே இருக்க மாதிரி, இப்போ பாரு எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம், ஏய் அந்த ஹவுஸ் ஓனரை விட நம்ம தாண்டி சம்பளம் ஜாஸ்தி வாங்குகிறோம் அப்படின்ட்டு ஹைஃபைலாம் போட்டுக்கிறீங்க. அப்படியே திங்ஸ் எல்லாம் செம்மையாக பேக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. போனதுமே அவள் தான் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சுட்டு ஹலோ மேடம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லவும் என்ன திடீர்னு வந்து இப்படி கூப்பிட்றீங்க, அக்கா தானே கூப்பிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேடம்க்கு எனக்கு குறைச்சலாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுகிறீங்க. என்னடி வைனே ஓவராக பேசிகிட்டு இருக்கிற, என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஹவுஸ் ஓனர். அதுவா ஒன்றும் ஆகலை, சும்மா கூப்பிட்டேன், வேற ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. சாராவும் வந்தார் அவங்க பின்னாடியே. ஏய் லூஸ் ஆகிடுங்க, என்னாச்சு இன்னைக்கு திடீர்னு வந்து இப்படி பேசிட்டு போகிறாளுங்க, கூப்பிட்டாளுங்க ஒன்றும் இல்லையா, பைத்தியம் வேலை கிடைக்காதனால பைத்தியம் முத்திடுச்சோ அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா பேசிகிட்டு இருக்குது. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ஏய் அவங்களுக்கு வேலை கிடச்சிச்சுப்பா, மேபி நீ பண்ண டார்ச்சருக்கு அதனால தான் ஒன்று டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி கூட அவங்களோட ஆஃபீஸில் இருந்தால் கொண்டு வந்து ட்ராப் பண்ணாங்க, இனிமேல் அதை பிக்கப்னு நினைக்கிறேன், அது பெரிய கம்பெனி, ஸோ அவங்களே பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிடுவாங்க, ஸோ நல்லா சேலரி பேக்கேஜ் டி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் அப்படின்னு அந்த அம்மா அவனை கேட்க, இது கூட தெரியாதா, அது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, ஸோ அந்த கம்பெனியில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குது, நானும் அங்கே ட்ரை பண்ணேன் பட் கிடைக்கல அப்படிங்கிறாரு. தத்தி இதுங்களுக்கு கூட கிடைச்சிருக்குது உனக்கு கிடைக்கல பார்த்தியா, அப்போ நீ எவ்வளோ பெரிய தத்தியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த ஆளை பிடிச்சி கத்திட்டு இருக்குது. ஏய் அங்கே எனக்கு வேலை கிடைக்காதுக்கு நான் பண்ண முடியும், ஏதோ அவங்களுக்கு ஒரு லக்கு கிடச்சிச்சு, பரவாயில்ல விடு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ என்ன நானும் தான் 25,000 சம்பளம் வாங்குறேன், என்ன குறைச்சல் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் அந்த கம்பெனி ஸ்டார்டிங் சம்பளமே 50,000 ஆமாடா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கத்துறாங்க. சரி விடு நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட டாக்கு இந்த மாதிரி போக இந்த பக்கம் நீங்கள் ஏய் அவளை போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணணும்டி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ அவள் இங்கே பாருவாயன் கொஞ்சம் அடக்கி வாசி, இங்கே இன்னும் நம்ம கன்ஃபார்மாக போகிறோம் அப்படின்னா மட்டும் நம்ம ஏதாவது பண்ணலாம், இல்லைன்னா அப்புறம் திரும்ப இங்கே தான் வரணும், அவங்க முடிச்சில் தான் முடிக்கணும், அசிங்கப்படுத்துவாடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரிமா சரிதான், சரி ஓகே நம்ம திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுக்கலாம், நம்மளை எப்போ அங்கே வர சொல்கிறாங்களோ அன்றைக்கி போயிடலாம், ஆனால் அடுத்த நாள் இவளுக்கு வந்து இருக்குடி அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பேசிகிட்டு இருக்கீங்க.
இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது, அலாரம் அடிக்குது, செம்ம ஃபாஸ்ட்டாக எழுந்திரிச்சு ஐயோ நான் ஃபஸ்ட்டு போகிறேன் நீ ஃபஸ்ட்டு போகிறேன் அடிச்சு பிடிச்சி 2 பேரும் குளிக்கிறதுக்கு போகிறீங்க. ஆனால் ஒரே பாத்ரூம் தானே, அதனால் 2 பேருக்கு சண்டை வேறு வருது. நான் ஃபஸ்ட்டு நீ ஃபஸ்ட்டுன்னு நீங்கள் போனால் ரொம்ப லேட் பண்ணுவீங்க. சாரா வந்துட்டு வந்து தொலைடி கரும்பு பிடிச்ச நாயின் கத்துறா நீங்கன்ட்டு. நான் லேட் பண்ணுவேன்ல, ஸோ சீக்கிரம் நான் குளிச்சா தாண்டி சீக்கிரம் ரெடி ஆக முடியும், நான் ரெடி ஆகிறதுக்குள்ள நீ வந்து ரெடி ஆயிடுவேல அப்படிங்கிறா. சரி அப்படிங்கிறீங்க. ஸோ அவள் வந்துட்டு கருமம் எல்லாம் எனக்கு தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு 2 பேரும் இப்படி சண்டை போட்டு தான் குளிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு வழியாக நீங்கள் வெளியே வந்து வராமல் உள்ளே ஓடிட்டா. அப்படியே வந்துட்டு அவளும் குளிச்சுட்டு இருக்கா. ஸோ நீங்கள் அப்படியே ஆறாமலாம் ரெடி ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ரெடி ஆனது அவள் வந்து டக்கு டக்குன்னு ரெடி ஆயிடுவா. ஸோ நீங்கள் தான் ரொம்ப லேசி லேட் பண்ணுவீங்க. ஒரு வழியாக ரெடி ஆகி முடிச்சதுக்கப்புறமா கீழே வந்துட்டு ஹார்ன் சவுண்ட் கேட்குது. அப்படியே எட்டி பார்க்குறீங்க, கார் தான். ஐயோ சார் வந்துட்டாங்க, வாடி 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 போகலான்ட்டு அப்படியே எல்லாமே திங்ஸ் எல்லாம் அவங்களோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதாவது ஹேண்ட் பேக் ஓகேவா, ஃபைலெல்லாம் எடுத்து போகணும்னா அந்த மாதிரி பேக் எடுத்து போகிறீங்க. கீழே போயிட்டு சார் குட் மார்னிங் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். 2 பேரும் குட் மார்னிங் அப்படிங்கிறாங்க. 2 பேரும் முன்னாடி உட்காந்துருப்பாங்கன்னு பார்த்தா ஒரு ஆள் முன்னாடி ஒரு ஆள் பின்னாடி. அதாவது ஜிமின் ட்ரை பண்ணுறாரு, டீ பின்னாடி உட்காந்துருக்காரு. என்னடா அது இப்படி உட்காந்துருக்காங்க, நம்ம எங்கே உட்காருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்து முடிச்சுட்டே இருக்கனால அவங்க வந்துட்டு திங்ஸ் எல்லாம் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. சார் ஃபைல் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லவும், லக்கேஜ் எங்கே நேற்று சொல்லிட்டு போனோம்ல அப்படின்னு சொல்லவும், நீங்கள் 2-3 days ஆகுன்னு சொன்னீங்கல்ல சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அதெல்லாம் அப்பார்ட்மெண்ட் ரெடி ஆகிடுச்சு, இப்போ நேரம் நம்ம அங்கே தான் போகிறோம், போய் திங்ஸ் எல்லாம் எட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல பொறுமையாக கூட எடுத்துகிட்டு வாங்க, பேக் பண்ணலன்னா அப்படின்னு சொல்லவும், பேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லவும், தட்ஸ் மை கேர்ள் அப்படின்னு சொல்லி ஜிமின் கத்துறாரு. நீங்கள் அப்படின்னு சொல்லவும், இப்படி தான் நல்லா குயிக்காக வேலை பண்ணணும், போட்டு போய் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஏதோ குழந்தைக்கு வேலை வைக்கிற மாதிரி ஓட சொல்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி 2 பேரும் ஓடி போய்ட்டு உங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வரீங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து காடி கீழே வச்சதுக்கப்புறமா மறுபடியும் வந்து நின்றுட்டுக்கிறீங்க வெளியே 2 பேரும். ஏன் நிற்கிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இப்போ யார் எங்கே போய் உட்காருதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் அப்படியே பின்னாடி போய் உட்காந்துக்கலான்ட்டு இப்படி போகும். வயன் இந்தாங்க டோர் ஓப்பன் பண்ணிட்டேன் வாங்க அப்படின்னு ஜிவின் கூப்பிடுறாரு. ரைட்ரா அப்படின்னு போய் நீங்கள் கம்முன்னு உட்காந்துக்கிறீங்க. ஸோ இந்த பக்கத்தே சாரா டேக் அ சீட் அப்படிங்கிறாரு. எஸ் சார் தேங்க்யூ அப்படின்ட்டு போய் அமைதியாக உட்காந்துக்கிறீங்க. ஸோ அப்படியே ஜிமின் உங்ககிட்ட ஏதோ பேசிகிட்டே வராரு. இந்த பக்கத்தேவோ அப்படி தான் தளர்ந்தாலும் பேசிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ ஃபைனலாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கார் போய்ட்டு நிறுத்திட்டு கார் பார்க்கிங்கெல்லாம் நிறுத்திட்டு வெளில எல்லாம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா செம பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, ரொம்ப லக்ஸரியஸாக இருக்குது. சார் இவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்டு உங்களோட ஸ்டாக்கு தருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் நீங்கள் எங்களோட பிஏ ஆச்சே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே உள்ளே வரீங்க. உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது ஓகேவா. ஸோ அந்த பெரிய ஃப்ளாட்டு ஓப்பன் பண்ணுறாங்க, நீங்களும் உள்ளே போகிறீங்க. ஸோ எல்லாருமே 4 பேர் ஒன்றா தான் உள்ளே போகிறீங்க. உள்ளே போய் பார்த்தா அதுக்குள்ளே வந்துட்டு டிவைடாக இருக்குது. அதாவது இந்த பக்கம் வந்துட்டு ஒரு இது மாதிரி, இந்த பக்கம் ஒரு இது மாதிரி, சென்டரில் வந்துட்டு ஒரு கண்ணாடி மட்டும் இருக்குது. தட் மீன்ஸ் எப்படின்னா ஒரு கண்ணாடி கேட் மாதிரி தான் இருக்கும். அதை இந்த பக்கம் ஓப்பன் பண்ணால் இங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம், அங்கே இருக்கிறவங்க இங்கே வரலாம். அந்த மாதிரி நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னா சாராவுக்கு வந்து உங்களுக்கு ஒன்று நினச்சிட்டு சாரா எனக்கு இந்த ரூம் எனக்கு இந்த ரூம் அப்படிங்க மாதிரி 2 பேர் பேசிட்டு இருக்கிறீங்க. ஸோ நீங்கள் டேவும் ஜிமினும் ஏன் உங்களுக்கு இந்த ரூம் வேணுமா, சார் உங்களுக்கு அந்த ரூம் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு ரூம் அப்படின்னா இப்போ இவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்க, ஸோ இவங்களும் அப்படி தானே இருந்தாங்கணும், அதனால அவங்க அப்படி கேட்குறாங்க. ஏங்க சார் 2 பேரும் ஒன்றிலே இருக்க முடியுமா, இது எங்களுக்கு தானே அப்படின்னு கேட்கவும், இல்லை இதில் நாங்கள் இருக்கோம் அதில் நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. அவ்வளோதான் செம ஷாக்கு. அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை இந்த ரூமில் நாங்கள் இருக்கோம் இப்போது, இதில் நீங்கள் இருங்க, சேஃப்டியாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. சார் அப்படின்னு சொல்லவும், ஏங்க பயப்பட வேணாம், இங்கே பாருங்கள் அதான் பெரிய கண்ணாடி இருக்குல்ல, நாங்கள் அதை தாண்டியெல்லாம் வர மாட்டோம், எந்த பிரச்சனையும் இல்லை, சேஃப்டியாக இருங்க, ஏன்னா உங்களோட சேஃப்டிக்கு நாங்கள் தானே பொறுப்பு, அப்போ எப்போ என் கண் பார்வையில் இருந்தால் தானே உங்களை சேஃப்டியாக பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவன் என்னடா இப்படி பண்ணுறாங்க அப்படின்ட்டு, பட் இருந்தாலும் லக்ஸரியஸாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஓகே சார் தேங்க்யூ அப்படின்ட்டு போயிட்டு உள்ளே உட்காருங்க. அந்த மெத்தால அப்படியே செம்மையாக அப்படியே பவுன்ஸ் ஆகுது. இப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் டேஸ் எல்லாம் நிறைய போகுது. போக போக உங்களுக்கே புரிஞ்சிச்சு, அவங்க வந்துட்டு உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணதை ட்ரை பண்ணுறாங்க, அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது 2 பேத்துக்கு நல்லா ரியலைஸ் ஆகுது. அதுவும் இல்லாமல் எல்லாருமே ஒன்றா உட்காந்து சாப்பிடுவீங்க. அந்த கண்ணாடி கேட்டு எதுக்கு இருக்குதுன்னே தெரியலை, அதுக்குமே தெரியல, உங்களுக்கும் தெரியல, ஏன்னா அதை வந்துட்டு க்ளோஸே பண்ணுறதில்ல, திறந்தே தான் கிடக்கும். அப்படி இந்த பக்கம் வருது அந்த பக்கம் போகிறது அந்த மாதிரி தான். ரொம்ப டேஸ் ஆகிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகிடுச்சு. ஃபைனலாக ஒன் டே வந்துட்டு நீங்கள் காரில் போயிட்டுருப்பீங்க. அதாவது ஃபஸ்ட் இன்றைக்கி வந்துட்டு தான் கார் ஓட்டுறாரு, சாரா மாடி உட்காந்துருப்பா, ஜிம்மி பின்னாடி நீங்களும் பின்னாடி. அப்படி உட்காந்துட்டு இருக்கிறப்போ ஜிம்மி வந்துட்டு வயனுக்கிட்ட ஒன்று கேட்கட்டா அப்படின்னு கேட்குறாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறீங்க. அது வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்குறாரு. இன்றைக்கி தான் கொஞ்சம் பைபிள் சீரியஸாக பேசுது. அது வந்து சார் அப்படின்னு சொல்லவும், பயப்படாத, உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பிடிச்சிருக்குன்னு சொல்லு, நான் வேலையெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அது வந்து சார் பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லிடுறீங்க.
அவருக்கு செம ஹாப்பி. எனக்கு தெரியுமா எனக்கு பிடிக்கும், நீ என்ன பிடிக்காம யாராவது இருக்க முடியுமா அப்படின்னு மாதிரி ஓவராக பெருமையாக பேசிக்கிறாங்க. இந்த பக்கம் சாராக்கா அடுத்து பயமாக்குது, எங்கே இவரும் கேட்டுருவாரோன்ட்டு. அதே மாதிரி தட்டே இருந்துட்டு சாரா உன்கிட்ட நானும் ஒன்று கேட்கணும் அப்படிங்கிறாரு. சார் அப்படிங்கிறா. உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு கேட்கவும் சார் அப்படின்னு சொல்கிறா. இல்லை அவனுக்கு விருப்பம் தான் மட்டும் சொல்லு, ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ப்ரப்போஸே பண்ணிடுறாரு. இந்த பக்கம் சார் நான் ஈவினிங் சொல்லிட்டா அப்படின்னு சொல்கிறா. அவருக்கு ஒரு மாறிக்குது. நீங்கள் உடனே ஓகே சொல்லிட்டீங்க, ஆனால் அவள் வந்துட்டு ஈவினிங் சொல்கிறேன்னு இருக்கா. என்ன சொல்வாளோ தெரியலைங்கிற மாதிரி அப்படியே பதட்டமாக இருக்குது. அந்த அன்றைக்கி வேலை ஃபுல்லாக ஒரு மாதிரி தான் போயிருந்துருக்கும். ஈவினிங் வீட்டுக்கு போனதுமே சாரா நீ ஈவினிங் சொல்கிறேன்னு சொன்னலன்ட்டே கேட்குறாரு. அது சார் ஒரு 8 மணிக்கு மேலே சொல்கிறேன் அப்படின்ட்டு போயிடுறா. 8 மணிக்கா? ஐயோ கடவுளே அப்படிங்கிற மாதிரி அவருக்கு இருக்குது. எப்படா 8 மணி ஆகும்னு இருக்குது. மணி இப்போ தான் 6:30. ஸோ இங்கே ஜிமின்னா சிரிப்பாக இருக்குது. ஏய் என்ன 8 மணிக்கா சொல்லுவாளா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. நீ வாயை மூடுறா, சே மைன் கூட பரவாயில்ல, எவ்வளோ நல்ல பொண்ணாக்குறா, இவன் என்ன இப்படி அலைய விடுறா அப்படிங்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. ஸோ ஜிம்மி வந்துட்டு மைன் எங்கே நல்ல பொண்ணாக இருக்கா, அவள் பிடிக்கும் தான் சொன்னா, லவ் பண்ணுறேன்னு சொல்ல, நான் என்ன அவளுக்கு ப்ரப்போஸே பண்ணல அது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சும்மா பிடிக்குமா தான் கேட்டிருப்பாரு, ஆனால் இங்கிட்டே ப்ரப்போஸே பண்ணியிருப்பாரு. அதனால தான் அவள் டைம் கேட்டிருப்பா. ஸோ நீங்கள் பிடிக்குமான்னு கேட்டிருக்கு, அதை ஜிவின் பிடிக்குமான்னு மட்டும் கேட்டுங்காட்டிக்கு நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்லியிருப்பீங்க. மற்றபடி நீங்கள் ப்ரப்போஸில் இது பண்ணிக்கல. பட் அவங்க ப்ரப்போஸே பண்ணிட்டே இருக்கார்ல. ஐயோ நானும் ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கேன், நானும் அதை மட்டும் கேட்டுருந்தா இருக்குல்ல, ப்ரப்போஸே பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கரெக்டாக மணி வந்துட்டு ஒரு 8 ஆகுது. இப்போ கரண்ட் வேறு போயிடுச்சு. ஸோ சாமி கரண்ட் வேறு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இங்கே ஜிமினுக்கு சிரிப்பு. உன் வாழ்க்கை நல்லா ஒளிவட்டமாக இருக்கும் போலையே மச்சி அப்படின்ட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனால் அந்த இடத்துல லைட்டாக ஒரு ஹார்ட் ஷேப்பில் மட்டும் லைட் எரியிற மாதிரி இருக்குது. அதனடா லைட்டு மட்டும் ஹார்ட் ஷேப்பில் எரிஞ்சிட்டு இருக்குது, இது அவங்க ரூம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்துட்ருக்காங்க. ஆமாம் அவங்க 2 பேரோட ரூமில் தான் ஹார்ட் ஷேப்பில் மட்டும் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது லைட்டாக. என்னது அப்படிங்கிற மாதிரி பார்க்கவும் அந்த ஹார்ட் ஷேப்புக்குள்ளே நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் நிறைய டெக்கரேட்லாம் பண்ணியிருப்பீங்க போல் 2 பேரும், அதுக்கு தான் இவ்வளோ டைம் கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த லைட் வெளிச்சத்துலேயே நீங்கள் 2 பேர் நிற்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ தான் அவங்க 2 பேர் நோட் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் 2 பேர்த்துக்கும் அவங்கள பிடிச்சிருக்கு, ஓகே சொல்கிறீங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ ஓடி வந்து 2 பேரும் உங்களை நல்லா தூக்கி சுற்றுவாங்களா கரகரன்னு அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஸோ நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறீங்க. 4 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க. அண்ட் ஒரு மாதிரி செம ஹாப்பி தான். எப்போவுமே வந்துட்டு சும்மா குட்டி குட்டி சண்டை அந்த மாதிரியெல்லாம் வரும். பட் அவங்க ரூமில் அவங்க இருப்பாங்க, உங்கள் ரூமில் நீங்கள் இருப்பீங்க. லிமிட் எதுவும் க்ராஸ் பண்ண மாட்டீங்க. ரொம்பவே ஜென்யூனாக இருப்பீங்க 4 பேருமே. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் சும்மா நல்லா க்ளோஸாக பேசிக்கிறது, நல்லபடியாக ஹாப்பியாக வாழ்றது, அந்த மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கும் உங்களோட இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகி. ஓகேவா? அப்படியே வந்துட்டு ஒரு மந்த் கழிச்சு உங்கள் வீட்டிலேருந்து கால் வருது. ஸோ சாரா வீட்லேருந்து 2 பேரும் பக்கத்து வீடு தான். ஸோ கால் பண்ணி வர சொல்கிறாங்க. ஏமா அப்படின்னு கேட்கவும் வாடி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்களும் வீட்டில் அம்மா கூப்பிட்றாங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், லீவ் வேணும் அப்படின்னு கேட்கவும் நாங்கள் வேணால் ட்ராப் பண்ணுவான்னு கேட்குறாங்க. இல்லை ஏதாவது நினச்சிப்பாங்க, நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு வந்துடுறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் கிளம்பியிருப்பீங்க. அங்கே போய் பார்த்தா வீடே அப்படி திருவிழா மாதிரி கோலாகலமாக இருக்குது. என்னடா அது அப்படிங்கிற மாதிரி போகிறீங்க. 2 பேர்த்தோட வீட்லேயும் ஒரே மாதிரி இருக்குது. என்னடி ஒயினு 2 பேர்த்து வீட்லேயும் ஏதோ மாலையெல்லாம் தொங்குது அப்படின்னு சொல்லவும் எனக்கும் தண்ணி பயமாக்குது. யாரோ செத்துட்டாங்களா, 2 பேர்த்து வீட்லேயும் ஒட்டுக்கா செத்துட்டாங்களா, ஐயோ யார் செத்தா அப்படிங்கிற மாதிரி பயந்துட்டு போகிறீங்க. இவ்வளோ போய் பார்த்தா எல்லாம் ஹாப்பியாக சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 பேர்த்து வீடும் அட்டாச் வீடு தான். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க. இந்த லைன் வீடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அட்டாச்சாக இருக்கும். ரொம்பவே க்ளோஸாக இருப்பீங்க. எது பண்ணாலும் 2 பேர்த்தோட ஃபேமிலியும் ஒன்றா தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல க்ளோஸ் ஃபேமிலிஸ். இப்போது உள்ளே போய் பார்த்துட்டு யாருமே சாகலை போல் சிரிச்சிட்ருக்காங்க. அப்போ எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த பக்கம் நிறைய பேர் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. தட்டு தாம்பூலமெல்லாம் வச்சுருக்காங்க. என்னடா இது அப்படின்ட்டு 2 பேரும் உள்ளே நின்றுட்டுருக்கீங்க. கரெக்டாக பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொண்ணா யார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சாரா பார்க்க, சாரா உங்களை பார்க்க, உனக்காடி கல்யாணம்னு அவங்கள கேட்க, உனக்காடி கல்யாணம் நீங்கள் அவளை கேட்க, என்னடி யாருக்குடி இப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 ஃபேமிலி சொல்கிறாங்க. 2 பேர்த்துக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமாம், நல்ல வேலைக்கு போகிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. அந்த ஊர்லேயே ஒரு பையனை பார்த்தலாம் தான் பார்த்தேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, வேறு ஊரில் தான் பார்த்துருக்கோம். பட்டு உங்களுக்கு இந்த வாரத்தில் கல்யாணம்னு சொன்னால் வரமாட்டீங்கல்ல, அதனால தான் இப்படி கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ண மாதிரி இருக்குது உங்களுக்கு. என்னடா பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறீங்க. அதுக்குள்ளே கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சு தட்டு தாம்பூலமெல்லாம் மாற்றிட்டு இருக்கிறாங்க. மாப்பிள்ளை அது யாருன்னு சொல்லுங்கடா அப்படின்னு சொன்னால் சொல்லவே இல்லை. நாங்கள் யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறோமோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்படி தானே நீங்கள் சொல்லிவிட்டு வேலைக்கு போனீங்க, அப்புறம் என்ன புதுசாக யார் நல்லா கேள்வி கேட்குறீங்க. நாங்கள் யாரை காட்டுறோமோ அவங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டு கெஞ்சி போயிடுறாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் கல்யாணம் வேறு போயிருப்பாங்க. 2 பேரும் ஒரு இடத்துல உட்காந்துட்டு யோசிக்கிறீங்க. என்ன ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்னா,
நீங்கள் படித்து முடிச்சிருப்பீங்க. இது கொஞ்சம் வில்லேஜ் சைடு மாதிரி. அந்த டைம் வந்துட்டு படிச்செல்லாம் முடிச்சுட்டு நான் வெளியே சிட்டியில் வேலைக்கு போகிறேன்னு கேட்டப்போ விடவே மாட்டேருந்துருப்பாங்க. 2 பொண்ணுங்களால் தனியாக விட முடியாதுன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. கல்யாணம் வேணால் பண்ணிட்டு போங்கம்பாங்க. அதெல்லாம் முடியாது, நாங்கள் ஃப்ரீடமாக வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், அதுக்கப்புறம் தான் கல்யாணம் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க. நீ யாரையாவது அங்கே லவ் பண்ணிட்டு வந்தால் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு இவங்க கேட்டிருப்பாங்க. நீங்கள் யாரை கை காட்டுறீங்களோ அவங்கள தான் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சும்மா அந்த நேரத்தில் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் சொல்லிட்டு போயிருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ அது உங்களுக்கே ஆப்பா வரும்னு உங்களுக்கே தெரியல. கல்யாணமே நிச்சயம் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரே வாரத்தில் கல்யாணங்கிறாங்க. டெய்லியும் அந்தந்த ஏதோ சங்கிய சம்பிரதாயம்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அடுத்த நாள் வந்துட்டு கல்யாணம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கையில் இருக்கிற ஃபோனை கூட வாங்கிட்டாங்க, ஃபோன் கூட கொடுக்கல. இப்போது அப்படி இப்படி பிடிச்சி ஒரு ஃபோனை எங்கேயோ இருந்து தேடி எடுத்துருப்பீங்க, யாருதுன்னு கூட தெரியாது. ஸோ எடுத்து அங்கே ஜிமினுக்கு கால் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ஜிமினுக்கு கால் பண்ணி ஜிமினா எங்கள் வீட்டில் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஜிமினா அப்படின்னு சொல்லவும், ஒரு வாரமாக என்னடி பண்ண, ஃபோனே பண்ணல, நான் ஃபோன் பண்ணாலும் நாட்டு ஜிமின் வருது அப்படின்னு அவர் கத்துறாரு. நீங்கள் ஐயோ ஜிமினா நான் முதல்ல சொல்கிறது கேள்றா, மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, நாளைக்கு கல்யாணமா, என் கையில் ஃபோன் கூட இல்லை, இன்றைக்கி தான் இந்த ஃபோன் கூட யாருன்னு தெரியல, திருடிட்டு வந்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. திருடிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், யாருன்னு தெரியல, யாரோ பாக்கெட்டில் அவன் யாருன்னு கூட தெரியல, அவன் பாக்கெட்லேருந்து திருடிட்டு வந்து ஃபோன் பண்ணிட்டு இருக்கிற, ப்ளீஸ் வந்து காப்பாற்றி கூட்டு போ அப்படின்னு அழுகுறீங்க. ஸோ இதே மாதிரி தான் சாராவும் ஐயே ஃபோன் குடி உங்ககிட்ட கேட்குறா, இந்த அடி சொல்லி கொடுக்கவும், ஸோ அவளுக்கு டேக்கு கால் பண்ணி ப்ளீஸ் டே இந்த மாதிரி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவா. அவர் கடுப்பாகிறாரு. என்ன நீ பாட்டுக்கு போனீங்க, லீவ் வேணும்னு போனீங்க, ஒரு வாரம் ஆகி ஆளுக்கான ஃபோன் பண்ண எடுக்க, திடீர்னு கல்யாணம்னா எப்படி நாங்கள் வருவோம் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், எங்களுக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறீங்க 2 பேரும். சரி ஓகே என்னைக்கு கல்யாணம் அப்படின்னு கேட்குறாங்க. நாளைக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லவும், கர்மம் பிடிச்சிருங்க, நாளைக்கு வச்சுட்டு இன்றைக்கி சொல்கிறீங்க, ஏன் நாளான்னைக்கு சொல்ல வேண்டியதானு கத்திட்டு உடனே அவங்க வந்துட்டு தான் கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. சொன்னீங்க இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. வந்துடுவாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் உங்களை ரெடி பண்ணுறாங்க. அப்போயும் அவங்கள வரவே இல்லை. அதுக்கப்புறமா மார்னிங் வந்துட்டு ரெடியெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்பாங்களே, ஸோ அந்த டைமில் வெயிட் பண்ணி பார்க்குறீங்க. அப்பையும் காணோம், ஃபோன் வந்துட்டு பண்ண முடியல. அப்படியே பட்டதுலேயும் நீங்கள் யாரோ மறுபடியும் திருடிட்டீங்க. ஸோ திருடிட்டு வந்து மறுபடியும் ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோனே போக மாட்டேங்குது. அவ்வளோதான். என்னடி இப்படி ஆயிடுச்சு, அப்போ நம்ம லவ் அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி உங்கள் 2 பேர்த்துக்கும் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. கிட்டத்தட்ட அழுதுகிட்டே தான் இருக்கீங்க. பயம் ஆயிடுச்சு. டைம் ஆக பயம் அதிகமாகுது. அழுக வந்துகிட்டே இருக்குது. அழுதுனா அவ்வளோ அழுதுட்டீங்க 2 பேரும். இதுக்கு மேலே அவ்வளோதான், முடியாது போலையே, நம்ம எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி மனசில் தோணுச்சுமே நீங்கள் சாரா கிட்ட, சாரா நம்மளே தப்பிச்சு போயிடலாமா, இவனுங்க 2 பேரும் வர மாதிரி தெரியலடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பிச்சு போகிறது எப்படி, 4வது அடுக்கில் உட்காந்துருக்குறோண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. ஏன்னா அந்த மண்டபம் வந்துட்டு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும், பெரிய மண்டபம் அந்த ஊர்லேயே. ஸோ கொஞ்சம் பெரிய மண்டபம், அடுத்தடுத்த மாடியில் தான் இருப்போம். அங்கே உட்காந்துருப்பீங்க. இங்கே இருக்கோண்டி, இங்கேருந்து குதிச்சா செத்துருவோண்டி அப்படிங்கிறா. எத்தனை சாரி இருக்குது இங்கே பாரு, எல்லாம் கல்யாணத்துக்கு வந்தவங்க சாரி தானே, எல்லாம் ஊற்று போட்டு போயிருக்காங்க, எடுத்து கட்டுடி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் எல்லா சாரியும் எடுத்துகிட்டே முடிச்சு போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ முடிச்செல்லாம் போட்டு அந்த ஜன்னல் கம்பியில் விட்டு தொங்க விடுறீங்க. 2 பக்கம் கீழே இது பண்ணுற மாதிரி அப்படியே இது பண்ணி தொங்க விட்டுறீங்க யூ ஷேப்பில். ஸோ இந்த பக்கம் ஒன்றில் அவள் பிடிச்சிறங்க, இந்த பக்கம் ஒன்று நீங்கள் பிடிச்சிறங்கணுங்கிற மாதிரி. ஸோ எல்லாம் கட்டுந்தாலும் சரிதான். இப்போ யார் ஃபஸ்ட்டு ஏறி அந்த இடத்துல இது பண்ணுறது, பயம் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. அந்த விண்டோவுக்கு மேலே தான் நிற்கணும்ல, ஸோ அதை கரெக்டாக நிற்க முடியல, குதிச்சா சரசாசான்னு இழுத்துட்டு போயிடும், அப்படி இருக்குது. இங்கே பாரு, ஒருத்தங்க கொஞ்சம் லேட்டாக ஜம்ப் பண்ணால் கூட யாரோ ஒருத்தர் டொப்புன்னு போய் கீழே வந்துடும். அதனால் சரியாக நான் 3 சொல்கிறப்ப தான் குதிக்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 1 2 3 அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேரும் கரெக்டாக ஒரே டைம் ஜம்ப் பண்ணிடுவோம். அதை பிடிச்சிட்டு கரெக்டாக ஒரு மாதிரி அது பேலன்ஸ் பண்ணிக்குது. ஆனால் அந்த இடத்துல நிற்கிறீங்க, செம பயமாக இருக்குது. என்னடா பண்ணுறதுன்ட்டு அப்படியே வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி இறங்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வந்துட்டு இப்போ தான் நோட் பண்ணுறீங்க, ஒரு ஃபஸ்ட்டு மாடிக்கு ஒரு ஆள் நிற்கிற அளவு வரைக்கும் தான் அந்த துணி இருக்கும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ஒரு வரிசையில் கட்டின்னு தான் ஆயிருக்கும், கட்டாம விட்டுட்டீங்க. இப்போ அங்கேருந்து குதிக்கிற மாதிரி இருக்குது. என்ன துணி காலிடி அப்படிங்கிறா அவள். ஐயோ சாரா குதிச்சுனா அவ்வளோதான், டிட்டு உடஞ்சிருடி, ஓடக்கூட முடியாதுடி அப்படின்னு நீங்கள் சொல்ல, அப்படி வந்துட்டு வேறு வழியே இல்லை, இப்படி அந்த இடத்துல தொங்கிட்டு இருந்த மாதிரி யாராச்சும் பார்த்தா மாட்டிப்போம், குதிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் 1 2 3 சொல்லிக்கிறீங்க. நான் 3 சொல்கிறப்போ டக்குன்னு குதிச்சிடணும், சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதை கையை எடுத்துகிட்டா விழுந்துருவோம். அதுதான் மீனிங். இப்போது 1 2 3 சாரா குதி அப்படின்னு சொல்லிட்டு கையை 2 பேரும் விடுறீங்க. ஆனால் பொத்துன்னு கீழே விழலை, உங்களை யாரும் பிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஜிமின் கையில் இருப்பீங்க, சாரா டே கையில் இருப்பா. ஸோ அவங்க 2 பேரும் உங்களுக்கு கேட்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் உங்களுக்கு உசுரே வருது. ஜிம்னா வந்துட்டியா அப்படின்னு நீங்கள் கேட்க, டே வந்துட்டியா அப்படின்னு அவள் கேட்க, என்னடி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவங்க 2 பேர் கேட்குறாங்க. பின்ன எனக்கு பயமாயிடுச்சு, நீங்கள் வரவே இல்லை, கல்யாணம் ஆகிட்டுனா என்ன பண்ணுறது, அங்கேருந்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க, அதான் தப்பிச்சு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், தப்பிச்சு வரீங்களா,
ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா நம்மளால் லவ் பண்ணுறோம்ல, ஸோ நான் இப்படி வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்க முடியும்னு 2 பேரும் கேட்க, அவங்க வந்துட்டு நாங்கள் உங்களோட மேரேஜுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, மேரேஜுக்கு வந்தீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், என் தப்பாக எடுத்துக்காதீங்க, 2 பேருக்கும் மேரேஜ்னு சொன்னீங்க, மேரேஜ் அட்டென்ட் பண்ணோம்ல ஆஸ் அ பாஸா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லவ் பண்ணிட்டு இருந்தோம்ல அப்படின்னு சொல்லவும், அது அது சும்மா சிட்டி சைடில் கேஷுவல் எல்லாத்துக்கூடயும் பழகிறது தானே அப்படின்னு 2 பேரும் சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இவங்க நம்மளை சீட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கையெடு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுறீங்க. ஸோ அதே மாதிரி தான் சாராவும் இறங்கிறா. அப்படியே வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை, உங்களுக்கு மேரேஜ் இல்லையா, ஸோ அட்டன் பண்ணிட்டு கிஃப்ட் பண்ணிட்டு போகலான்னு வந்தோம், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, சாரி அப்படிங்கிறாங்க. எதுவுமே நீங்கள் சொல்ல, இதுக்கு மேலே யாரையும் நம்பக்கூடாதுங்கிற மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. ஏன்னா அவங்க சொல்கிறது அப்படி ரியாலிஸ்டிக்காக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் வந்துட்டு அப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்குறீங்க. அது வந்துட்டு ஒரு சும்மா எப்படி சொல்கிறது, அது சும்மா நம்ம எப்படி அது லவ் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அவ்வளோதான், இவங்கெல்லாம் பெரிய இடம், நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கன்க்ளூஷனுக்கு வந்துட்டீங்க. ஸோ இப்போ ஒரு மாதிரி செம்மையாக அழுக வருது. அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலான்னு பார்க்குறீங்க. இனிமேல் எனக்கு கல்யாணம் மட்டும் ஒரு மாதிரி வேணாம், போங்கடா அப்படிங்கிற, ஐயோ சாரிடி ஒரு மண்ணும் வேணாம், போங்கடா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அங்கேருந்து ஓட பார்க்குறீங்க. ஆனால் இவங்க 2 பேரும் உங்களை ஓட விடாமல் பிடிச்சிடறாங்க. பிடிச்சி தூக்கிட்டு அந்த மண்டபத்துக்குள்ளேயே போகிறாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, விடுங்க அப்படின்னு சொல்லவும், நீங்கள் 2 பேரும் ஓடி போயிடுவீங்க, கடைசியில் எங்களை மாட்டி விடுறதுக்கா, மறுபடியும் போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ளே போயிட்டுருக்காங்க. நீங்கள் விட்டு தொலை, உன்னே நம்ப முடியல, இதுக்கு மேலே எவனோ ஒருத்த நான் எப்படி நம்புவேன், எனக்கெல்லாம் இங்கே கல்யாணமே வேணாம், என்னை விட்டு தொலைடா அப்படின்னு சொல்லி நீங்கள் கத்துறீங்க. ஜிம்மில் போட்டு இப்படி அடிக்கிறீங்க. அவர் விடவே இல்லை, அடி தூக்கிட்டு போயிட்டுருக்காரு. ஸோ இந்த பக்கம் டேவ் அப்படி தான், சாரா வாய் முட்டு வா, கல்யாணம் பண்ணிக்க அமைதியா உங்கள் வீட்டில் சொல்கிற பையனை பார்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சொல்ல நீ ஆடு அப்படின்னு அவ கத்துறா. அப்படியே டேவோட முட்டி பிடிச்சி ஆட்டிட்டு இருக்கிறா. ஸோ இந்த பக்கம் நீங்கள் ஜிம்மோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளிட்டு இருக்கிறீங்க, கரோலி பிடிச்சி நசுக்கிறீங்க. விட்டு தொலைடா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இங்கே பாருங்கள், உங்கள் வீட்டில் பார்க்குற பையனை கல்யாணம் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேருக்கு செம கடுப்பாகுது. இப்போ பாரு மாதிரியே நான் இறக்கி விட்டுரு, இல்லைனா அவ்வளோதான் உன்னை கொண்டே போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் கூட்டி போய் விட்டாங்க. ஸோ எல்லோரும் இருந்துட்டு பொண்ணு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன இது, மாப்பிள்ளை பையனை பொண்ணு தூக்கிட்டு வர மாதிரி இருக்குது, என்னப்பா தம்பி நீங்களும் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க, அதுவும் கீழே இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. மாப்பிள்ளை பையனா, எங்கடா அவன், யாரா அவன் அப்படின்னு சொல்லி அங்கே இந்த பக்கம் தேடுறீங்க. ஆனால் எங்கேயுமே காணோம். அந்த மனமேடையிலையும் பார்க்குறீங்க, அங்கேயும் இல்லை. அப்படியே முடிச்சுட்டே இருக்கிறீங்க, என்ன இது அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த பக்கம் வாங்க சரி ஓகே சீக்கிரம் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க, டைம் ஆகிட்டு இருக்குதுன்னு. விட்டு ஜிமின் நான் போயிடுறேன், அவனையும் பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதெல்லாம் முடியாது வாடி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டி போய் அங்கே உட்கார வைக்கிறாரு. பக்கத்தில் கையோட அவரும் அங்கேயே உட்கார்றாரு. உங்களுக்கு செம ஷாக்கு. நீங்கள் வந்து உட்காந்துக்கிற எந்திரி, அம்மா பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறீங்க. அதே தான் சாரா, எந்திரிட்டே ஏன்டா பண்ணிட்டு இருக்கிற, என் அம்மா பார்த்தா அவ்வளோதான்டா, முடிஞ்சிடா, என்னடா காப்பாற்ற வந்துவீங்கன்னு நினச்சேன், அதுக்கும் வரல, சரி ஓகே தப்பிக்காத விடுவீங்கன்னு நினச்சேன், அதுக்கும் இல்லை, ஆனால் இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிற, அவ்வளோதான் சொல்லி முடிஞ்சு எந்திரி அப்படிங்கிறா. எதுவுமே சொல்ல சிரிச்சுட்டே உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் ஜிமின் அப்பா மானமே போயிடும் ஜிமின், எந்திரி ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் 2 பேரும் ஓடி போகிறத விடவா இந்த டைம் மானம் போகுது அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. ஜிமின் என்ன பேசிகிட்டு இருக்கிற, மாப்பிள்ளை வந்து உட்கார இடத்துல நீ வந்து உட்காந்துருக்க, என்னடா பண்ணிட்டுருக்க அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அவங்க பாட்டுக்கும் மாப்பிள்ளை கெட்டிமாலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பாட்டு தாலி எடுத்து கட்டிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல. உங்களுக்கு என்னடா பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஒரு மாதிரி ஷாக்கோடையே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கம் உங்களோட அம்மா அப்பாலாம் ஹாப்பியாக அச்சனை தூவிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதான், உங்களுக்கு வந்துட்டு என்ன நடக்குது அப்படிங்கிறது ரியலைஸே பண்ண முடியல. ஸோ இப்போ வந்துட்டு செம்மையாக சிரிக்கிறாங்க 2 பேரும். என்னடா சிரிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி முறைச்சிட்ருக்கீங்க 2 பேரையுமே. ஸோ அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை, அப்படியே சிரிச்சிட்டே இருக்காங்க. இப்போ உங்களோட அம்மா அப்பா தான் வந்து சொல்கிறாங்க, என்ன தப்பிச்சு போகலான்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கிறப்போ, நீங்கள் பண்ண அத்தனை விஷயத்தையும் அங்கே கேமரா போட்டு ஆல்ரெடி எல்லா பக்கம் கேமரா வச்சுருப்பாங்க. அந்த மண்டபத்துலலாம் ஹாலில் ஓடும்ல படம், அந்த டிவிலே போட்டுவிட்டாங்க இவங்க. ஸோ நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, எப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே தெரிஞ்சிருக்குது. அப்படியே அழுதுருப்பீங்க, பாவமாக இருந்திருக்கு இவங்களுக்கே பார்க்கறதுக்கு. அதுக்கப்புறம் சரி தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி இருக்கிற சாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு கட்டியிருப்பீங்க, அப்புறம் தொங்கி இருந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் தொங்குறத பார்த்துட்டு தான் அந்த டிவியில் பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஓடி வந்திருப்பாங்க. ஐயோ விட்டா இவங்க விழுந்து செத்தே போயிடுவாங்களாட்டுக்குது, வாடா காப்பாற்றலான்ட்டு ஓடி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான்.
ஸோ இது வந்துட்டு ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். ஏன்னா ஜிமினோட அம்மா அப்பா, டேவோட அம்மா அப்பா எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இது ஒரு மிராக்கள் மாதிரி அமையும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களும் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்களும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸு, எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்களா? அதனால் அந்த மாதிரி ஒரு வரன் மாதிரி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு வந்திருப்பாங்க. அந்த டைமில் உங்களோட அம்மா அப்பாவும் சாரோட அம்மா அப்பாவும் அதே மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. 2 பொண்ணுங்களும் அக்கா தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்க. ஸோ பிரிக்கிறது வேணாம், ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த வரனெல்லாம் கேட்குற வந்து புரோக்கர் கிட்டலாம் சொல்லி வச்சா அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்களும் இப்படி கேட்குறாங்க, இவங்களும் அப்படி கேட்குறாங்க. அப்போ 2 பேத்துக்கு கனெக்ட் பண்ணி விட்டால் செட் ஆயிடும் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணி விட்டுருப்பாங்க, செட் ஆயிடுச்சு. ஸோ ஜிமினுக்கு ஃபோட்டோ அனுப்பியிருப்பாங்க. ஜிமினுக்கு ஃபஸ்ட்டு அதை பிரிக்கவே பிடிக்கல. நான் வைனல் லவ் பண்ணுறேன், என்னால் யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இருந்துட்டு சும்மா பிரிட்டா நம்ம என்ன கல்யாணமாக பண்ணிக்க போகிறோம், ஸோ பிரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் பிரிச்சிருப்பாங்க. பிரித்து பார்த்தா உங்கள் 2 பேர்த்தோட ஃபோட்டோ செம ஷாக்கு உங்களுக்கு. இவங்க 2 பேர்த்து ஃபோட்டோடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க நல்லா பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. உங்கள் 2 பேர்த்து தவிர வேறு யாருக்குமே, அதாவது சரி உங்கள் 2 பேர்த்துக்கு மட்டும்தான் எதுவுமே தெரியாது, மற்ற எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியும். என்ன தான் பண்ணுறீங்கன்னு பார்த்துருப்பாங்க. கடைசியில் நீங்கள் இப்படி அந்த இடத்துல தொங்குற நிலைமைக்கு போவீங்கன்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ ஃபைனலாக அவங்க மேரேஜ் எல்லாம் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ தான் உங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி எவ்வளோ பயந்துருப்பீங்க, எவ்வளோ அழுதுருப்பீங்க அந்த 1 வீக்காக. அதுவும் இல்லாமல் அந்த ஃபோன்லாம் திருடுறதுக்கு எவ்வளோ பயப்பட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு திருடிருப்பீங்க தெரியுமா? அதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க, அவ்வளோ கோவம் வருது. ஜிமின் அந்த ஃபோன் திருடுறப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எவ்வளோ கேவலமாக நான் எப்படி சொல்லுவேன், ஏன்டா இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லி அடியே அடிச்சுட்டு இருக்கீங்க. ஜிமின் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சாரா வந்துட்டு டேவை முறைச்சே கொண்டுருவா போல். இங்கே பாரு, நீ அடிச்சா கூட அடிச்சுக்கோ, இந்த மாதிரி முறைக்காது அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. நான் அடிக்கிறதா கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு குத்து விளக்கு இருக்கும், அதே தூக்கி ஒரு மாதிரி தூக்கிட்டு துரத்திக்கிட்டு இருக்கா. ஸோ இங்கே தேர்ந்துட்டு ஐயோ கொல்லுருவா போலையே அப்படி காப்பாற்றுங்கன்னு கத்திட்டு ஓடிட்டு இருக்காரு அங்கேயும் இங்கேயும். இந்த பக்கம் ஜிம்மின் வந்துட்டு நீ பருவாயின் அவ்வளோதான், நீ பாரு போதும் இதுக்கு மேலே தோட்டாத, மூச்சு வாங்குது அப்படின்னு கத்துறாரு. ஸோ நீங்கள் அங்கே தொங்குறப்ப எனக்கு எப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற சேரை தூக்கி அடிக்கிறதுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே டக்குன்னு வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னா துரத்திட்டு ஓடிட்டுருப்பாங்க. அதாவது நீங்கள் துரத்திட்டு போயிருப்பீங்க, அவங்க நேரம் எங்கே ஓடிருப்பாங்க, ஆளுக்கு ஒரு ரூம்குள்ளே தானே ஓடிருப்பாங்க. ஸோ சரியான ஃப்ராடுங்க. ஆளுக்கு ஒரு ரூம்குள்ளே ஓடி போச்சுங்க. நீங்கள் அது தெரியாமல் வந்துட்டு பின்னாடி துரத்திட்டு போயிருப்பீங்க. இப்போ டக்குன்னு சேர் தள்ளி விட்டுட்டு உங்கள் கை பிடிச்சாரு ஜிமினா. ஜிமின் என்ன பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லவும், பின்னா விட்டால் சேரில் அடிச்சிட போல் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி செம ஷாக்காக இருக்குது, ஐயோ அப்படிங்கிற மாதிரி நின்றுருக்கீங்க. ஷை வேறு ஆகுது, ப்ளஷ் எல்லாம் ஆகுது உங்களுக்கு. அதே மாதிரி இந்த பக்கம் சாரா வந்துட்டு குத்து வேறு கையில் வச்சுட்டுப்பா. இங்கே பாருட்டே கிட்ட வந்தீங்கன்னா ஒரே குத்திடுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு குத்தடி பார்க்கலாம் அப்படின்னு கிட்ட வந்துட்டு இருக்காரு. நீங்கள் குத்திடுவேண்டா அப்படின்னு சொல்கிறீங்க. குத்தடி பார்க்கலாம் அப்படிங்கிறாரு. நீங்கள் இருடா உங்களால் குத்தி காட்டினாலும் சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குத்து வேலைக்கு ஓங்குறீங்க. ஸோ டக்குன்னு அந்த கையில் பிடிச்சி ஓகே அந்த பக்கம் வீசி எரிஞ்சிடுறாரு. ஸோ இங்கே சாரா பயந்துட்டு நிற்கிறா. நீ பாருட்டே அமைதியாயிடு அப்படின்னு சொல்லுவா. ஆனால் டே கேட்கவே மாட்டார், கேட்கிட்ட வந்துட்டே இருப்பார். ஸோ இதே மாதிரி தான் அப்படி 2 பேரும் க்ளோஸாக வர நான் இந்த 1 ஷாட் இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் போக முடியாது, ஓகேவா? இதுக்கப்புறம் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க எதுவாக இருந்தாலும். அண்ட் பாய், லவ் யூ சராங்கே. டியர், எனக்கு வந்துட்டு இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு தெரியலை. கிட்டுமா நீங்கள் வந்துட்டு இது மாதிரி கேட்டிருந்தீங்கல்ல. ஸோ நான் வந்துட்டு தனித்தனியாக சொல்லி பழக்கம் இருக்குது, ஒன்றாவும் சொல்லியிருக்கேன். பட்டு 2 பேர்த்து யாரோ ஒருத்தர் ப்ரையாரிட்டி பண்ணி சொல்லியிருந்திருப்பேன். பட் நீங்கள் 2 பேர்த்துக்கும் கேட்டிருக்கீங்க, அதனால் எனக்கு எப்படி கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ அதனால் எல்லா சீனும் 2 பேர்த்துக்கும் இருக்கிற மாதிரி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இப்படி வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரியல, பட் பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், ஓகேவா? கிட்டுமா நீங்கள் உங்களுக்கு ஓகேவா, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா? எனக்கு அது மட்டும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிடுங்க, மறந்துடாதீங்க. ஏன்னா எனக்கு மண்டையை வெடிச்சிடும். டியர், அண்ட் உங்களுக்கு இந்த ஸ்டோரியெல்லாம் பிடிச்சிருக்கா? உங்கள் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கா? ஏன்னா இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிக்கிறதில்ல ஃபஸ்ட் டைம், அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஓகேவா? டாடா பாய் சராங்கே.